ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ நான் நிறைய பேர் என்கிட்ட வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸ்டடி பிளான் வந்து நம்ம எப்படி நாமளே ஓனாக மேக் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏற்ற நீங்கள் ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் எப்படி மேக் பண்ணுறதுங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணி விட்ருங்க. அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பிகினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ நிறைய பேர் யார் யார் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து ஓனாக எந்த ஒரு கோச்சிங் கிளாஸ் போகாமல் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டுருக்காங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வீடியோ என்னென்னா, ஸ்டடி பிளான் போடுவது எப்படி. சரிங்களா? செல்ஃபாக படிக்கிறவங்க ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு ஏற்ற ஸ்டடி பிளான் எப்படி நாம் வந்து மேக் பண்ணுறோங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த ஸ்டடி பிளான் போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவேன். என்னாலும் சரி நான் பர்ஃபெக்டாக பண்ணுவேன். சரிங்களா? அது எப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னால் மட்டும் சரிங்களா? அப்படி இருக்கிற வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் புரியும். இல்லைனா அப்படி இருக்கிறவங்க இந்த வீடியோ விட்டு வெளியே போயிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? இப்போ வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்களா? இப்போ வந்து நான் நிறைய பேர் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன தமிழ் படிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு காலைல தமிழா இல்லை ஜிகேவா இல்லை மேக்ஸா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபுல் கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் காலையில் எழுந்துச்சி படிக்கிறது மேக்ஸா, ஜிகேவா இல்லை சயின்ஸா, நீங்கள் வந்து தமிழா, இந்த மூணில் நீங்கள் எது படிக்க போகிறீங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா கிளியர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னு வச்சுட்டிங்கன்னா 4 மணி இருக்குங்களா, 4 மணி ஏஎம்கிட்ட எந்திரிப்பாங்க. 4 மணி ஏஎம்லேருந்து 7 மணி வரைக்கும் தமிழ் நிறைய பேர் படிப்பாங்க. சரிங்களா? தமிழ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா, அந்த 4 to 7 வந்து யாரும் எந்திரிக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அது வந்து நாம் வந்து அமைதியாக இருக்கும், ஈஸியாக படிச்சுட்டு போகிறதுக்கு நம்ம மண்ணிலேருந்து ஈஸியாக நிற்கும். சரிங்களா? அதுக்காக 4 மணிக்கு எழுந்துச்சி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்டடி பிளான் போடும்போது உங்களுக்கு ஏற்ற டைம் எதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏற்ற டைம் உங்களால் அது முடியுமா? இப்போ நான் வந்து 10 மணிக்கு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் அது முடியுமான்னு நீங்கள் அதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக அது வந்து என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கணும். சரிங்களா? அப்படி நினச்சா மட்டும்தான் ஸ்டடி பிளான் வந்து உங்களால் முடியும். அது வந்து முடிக்கவும் முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 AM நிறைய பேர் எந்திரிப்பாங்க, சில பேர் 5 மணிக்கு எந்திரிப்பாங்க. என்ன கேட்டால் நீங்கள் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறது வந்து இது வந்து யாருக்கு அப்படின்னா, ஃபுல் டைம் ஸ்டடி பண்ணுவாங்கள்ல, ஃபுல் டைம் வந்து நான் வந்து ஸ்டடி பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்களா அவங்களுக்கு போடுறேன். ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வரும். அடுத்து ஒர்க்கிங் இப்போ வேலைக்கு போய்ட்டுருக்காங்களா அவங்க எப்படி படிக்கிறது, அதை அவங்க எப்படி ஸ்டடி பிளான் மேக் பண்ணி அவங்க எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது ரெகுலராக வீடியோ போடலாம். இப்போ வந்து ஃபுல் டைம் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு தான் அந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இருக்குங்களா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் அனலைஸ் தெரியணும், ஒரு அனலைஸ் தெரியணும். ஓகேங்களா? நான் அப்கமிங் வீடியோஸில் எப்படி டிஎன்பிஎஸ்சி சிலபஸை எப்படி அனலைஸ் பண்ணுறாங்கிறத நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் தெரியணும். ரெண்டாவது ஒரு வேர் டு ஸ்டடி வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து டெலகிராமில் லிங்க் தான் தருவாங்க. நான் வந்து நம்ம சேனல் நேம் தரேன். ஏன் அப்படின்னா நம்ம சேனல் இப்போ புதுசாக தான் வந்திருக்கு. நம்ம எடுத்தோடனே லிங்க்கெல்லாம் நிறைய தர ஆரம்பிச்சோன்னா சேனல் சக்ஸஸ் ஆகாது, ரீச்சும் ஆகாது. அதனால் வந்து நான் லிங்க் தரதில்லை. அதோட நேம் இருக்கும், அதை டெலகிராம் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதில் இந்த வேர் டு ஸ்டடி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு வேர் டு ஸ்டடி தெரியணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஸ்டடி பிளான் போட்டிங்களா, சிலபஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனலைஸ் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சிலபஸில் என்னென்ன இருக்குங்கிறது தெரியணும். தமிழ், ஜிகே, மேக்ஸ் இருக்கா, மேக்ஸ் மொத்தமாக இதில் எத்தனை டாபிக் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியணும். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியணும். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிச்சுன்னா ஸ்டடி பிளான் மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் டாப்பிக்கு மேக் பண்ணியாச்சு, இதெல்லாம் பண்ணியாச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 5 மணிக்கு தாராளமாக எல்லோரும் எந்திரிக்க முடியும். ஓகேங்களா? எந்திரிக்க முடியும். தமிழ். ஓகேங்களா? தமிழில் மொத்தம் 6லேருந்து 12th வரைக்கும் நியூ புக்கு, 6 to 10th வரைக்கும் ஓல்டு புக் இல்லையா, ஓல்டு புக். நீங்கள் 5லேருந்து 7 மணி வரைக்கும் தமிழ் படிக்கலாம், தாராளமாக தமிழ் படிக்கலாம் இல்லையா. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க தாராளமாக 5 to வந்து நீங்கள் வந்து தாராளமாக படிக்கலாம். அதுக்கப்புறம்
8 to 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உங்களோட ஒர்க் இருக்கும். உங்களுக்கு ஒர்க் எதுவும் இருக்கும். அந்த ஒர்க்கை நீங்கள் முடிக்கலாம் இல்லையா? அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு சரி ஓகே நீங்கள் வெளியே போகிறனா வெளியே போயிட்டு வந்துட்டு அது கேர்ள்ஸாக இருக்கலாம், பாய்ஸாக இருக்கலாம், நிறைய வேலை இருக்கும் சரிங்களா? அது முடிச்சுட்டு 10 மணி இருக்குங்களா? 10 மணிக்கும் நான் வந்து புதுசாக படிக்கிறீங்கன்னா தமிழ் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தமிழ். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே தமிழ் தான் கொடுக்கணும். தமிழ் கொடுக்கணும். 10 to 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தமிழ் படிங்க. படித்தாச்சா? தமிழ் படித்து முடிச்சுட்டு 1 மணி இருக்குங்களா சாப்பிட போயிருங்க. 2 மணிக்கு வாங்க. 2 மணிலேருந்து ஜிகே இருக்குல்ல, ஜிகே ஏதோ ஒரு டாபிக் எடுத்து படிங்க ஓகேங்களா? 2 மணிக்கு உங்களுக்கு ஏற்ற ஏதோ ஒரு டாபிக் எடுத்து படிங்க சரியா? டாபிக் எடுத்து படிச்சுட்டு 2 மணி வரைக்கும். அப்புறம் 2 to 3 1 மணி நேரம் 1 ஹவர் வந்து தூங்கிடுங்க. ஸ்லீப் ஓகேவா? ஏன் வந்து அப்படின்னா நம்ம தூங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து மைண்டு இருக்குல்ல, மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? மைண்ட் வந்து அப்போ தான் வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் தூங்கிடுங்க. அந்த 2 மணி எப்படி என்ன தானே மண்டையில் ஏறாது ஓகேங்களா? 3 மணிக்கு எந்திரிங்க சரிங்களா? 3 to 5 மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸ் தாராளமாக பார்க்கலாமா? முடியும்ல? முடியும். எத்தனை மணி நேரம்? 4, 5 2 மணி நேரம் மேக்ஸ் பார்த்தாவே போதும். அதிகமாக எல்லாம் 1 மணி நேரமாக நீங்கள் 2 மணி நேரம் மேக்ஸ் பார்த்தாவே போதும். விட்டுருங்க. 6 மணிக்கு 5 to 5 மணிக்கு நீங்கள் விட்டுருங்க. 1 மணி நேரம் வெளியே போகிறதும் எதிர் வேலை வரும். அப்போ தான் நமக்கு எதிர் வேலை வரும் ஓகேவா? 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை மணி வரைக்கும் டைம் இருக்குது? 10 மணி வரைக்கும் டைம் இருக்கா? ஜிகே இருக்குல்ல, மறுபடியும் ஜிகே அதில் 2 ஹவர்ஸ் படிங்க. மீதி டைம் இருக்குல்ல, அதில் மார்னிங் இருந்து என்ன படிச்சிங்களோ என்னென்ன படிச்சிங்களோ ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேவா? ரிவிஷன் பண்ணுங்கள். இதுதான் வந்து உங்களோட டெய்லி ரொட்டீன் ஸ்டடி பிளானாக இருக்கணும். 5 மணிக்கு எந்திரிக்கணும், தமிழ் இது 7 8 அந்த ஒர்க் இருந்தால் ஒர்க் முடிக்கணும். 10 to 1 தமிழ் முடிக்கணும். அப்போ 1 to 2 ஜிகே, அப்புறம் 1 அப்புறம் 2 மணி இருக்குங்களா? 2 மணிக்கு ஜிகே ஏதோ ஒரு டாபிக் எடுத்து படிச்சுக்கோங்க. 2 to 3 வந்து தூங்கிடுங்க சரிங்களா? ஏன் வந்து அந்த 1 மணி நேரம் ஜிகே ஏன் உங்களுக்கு முடிக்க சொல்கிறேன் அப்படின்னா, ஜிகே ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணால் நம்ம என்னென்னா பண்ணிக்கலாம் ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 3 to 5 தெரியுது அந்த இடத்துல 3 to 5 மேக்ஸ் முடிங்க. 6 to 10 ஜிகே இருக்குங்களா? ஜிகே வந்து படிங்க. அதுலேயே நீங்கள் அந்த 1 டேயில் என்னென்ன ரிவிஷன் பண்ணீங்களோ அத்தனையும் ரிவிஷன் பண்ணிடும் சரிங்களா? இதுதான் வந்து உங்களோட ஸ்டடி பிளானாக இருக்கணும், ஸ்டடி ரொட்டீனாக இருக்கணும் ஓகேவா? இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இப்போ நான் வந்து சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை டைம் ஆச்சு அப்படின்னா, எனக்கு பாருங்கள், எனக்கு ஒரு குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு ஒரு 6 மந்த் பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 நாள் ஆச்சு. 6 மந்த் பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து பொறுமையாக படித்தேன். ரொம்ப 6 மந்த் ஆச்சு. ரொம்ப ஸ்லோவாக படித்தேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இது தெரியணும். ஒரு தடவை படிச்சிட்டாவே அது பர்ஃபெக்டாக மண்டையில் நிற்கணும் இல்லையா? அதை மறுபடியும் படிக்கக்கூடாது. அந்த மாதிரி நான் படித்தேன் சரிங்களா? அப்படி படித்து ரொம்ப ஸ்லோவாக படித்தேன். இப்போது நீங்கள் படிக்கல. அந்த குரூப் 2 இல்லைனாலும் குரூப் 4க்கு உங்களால் முடியும் இருக்கணும் ஓகேங்களா? இது வந்து ஃபுல் டைமாக படிக்கிறவங்க இப்படி படித்தா சரியா? கன்ஃபார்ம் உங்களால் ஒரு 3 மாதம் இருக்குங்களா? 3 மந்த்ஸுக்குள்ளே சிலபஸ் கவர் பண்ண முடியும். இப்படி நீங்கள் இப்போ படிச்சுட்டு வந்தீங்கன்னா சிலபஸ் கவர் பண்ண முடியும் சரிங்களா? இப்படி தான் வந்து உங்களுக்கு ஏற்ற ஸ்டடி பிளான் இருக்குல்ல, இப்படி தான் மேக் பண்ணணும் ஓகேவா? உங்களால் இது முடியுமா? உங்களுக்கு ஏற்ற டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 மணிக்கு தான் இப்போ வரைக்கும் நான் எந்திரிச்சிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா? உங்களால் 5 மணிக்கு எந்திரிக்க முடியுமாங்கிறத நீங்கள் பார்க்கணும். அடுத்து இப்போ நான் சொன்னேன்ல இந்த 5 to இந்த தமிழ் ஜிகே மேக்ஸ் சொன்னேன்ல, ஏன் அப்படி நீங்கள் யோசிக்கலாம், ஏன் ஃபுல் டே தமிழ் படிக்கலாம்ல? யோசிக்கலாம், ஃபுல் டே தமிழ் பண்ணலாம்ல அப்படிங்களா? அது தப்பு. ஏன் அப்படின்னா 1 டேயில் 3 சப்ஜெக்ட் இருக்குங்கள, 3 சப்ஜெக்ட் வந்து அது வந்து கவர் ஆகணும் ஓகேவா? 1 டேயில் 3 சப்ஜெக்ட் கவர் ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து அதை கவர் பண்ண முடியும் இல்லையா? ஒரே தான் நீங்கள் எப்போவுமே அதை படிச்சுக்கிட்டு இருக்கவும் கூடாது ஓகேங்களா? இப்படி தான் வந்து உங்களுக்கு ஏற்ற ஸ்டடி பிளான் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது வந்து இது அவங்க சொல்லிக் கொடுத்த பிளான் தான் சரிங்களா? இப்படி தான் தம்பி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க சொன்னது எனக்கு அது வந்து அந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் சூப்பர்ண்ணா, எனக்கு ரொம்ப சொல்லிக் கொடுத்துருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. இப்போ எங்கிட்ட நிறைய பேர் கேட்டதுனால சரி அவரு சொன்னதே நம்ம சொல்லலாம், இந்த கிரெடிட் வந்து அவருக்கு தான் போகும் இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்கள் படித்தோம் அப்படின்னா
நீங்கள் இந்த மாதிரி ஸ்டடி பிளான் மேக் பண்ணிவிட்டு உங்களோட நேரத்தை நீங்கள் மிச்சப்படுத்திட்டு அழகாக போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஸ்டடி பிளான் வந்து இப்படி தான் மேக் பண்ணணும். ஓகேங்களா? மேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி நான் வந்து இப்படி தான் படிக்கணும்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்படி படிக்கணும். அடுத்து வந்து எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது, எப்படி இதெல்லாம் பண்ணுறது, இப்படி தான் நீங்கள் ஸ்டடி பிளான் போடணும். இப்படி ஸ்டடி பிளான் தமிழில் எடுத்து போட்டிங்கன்னா டாபிக் இருக்குங்களா, இப்போது தமிழ் அப்படின்னா யோசிக்கலாம். தமிழ் ப்ரோ என்ன மொட்டையாக தமிழ்னு சொல்லிட்டீங்க, இதில் எடுத்து படிக்கிறது அவ்வளோதான். 6th 10th புக்கு அவ்வளோதான். அடுத்து மேக்ஸு டாபிக் இருக்குது, எடுத்து படிங்க. அப்புறம் ஜிகே டாபிக் இருக்குது, எடுத்து படிச்சுட்டு போய்ட்டே இருக்கலாம். இப்படி தான் உங்களுக்கு ஏற்ற ஸ்டடி பிளான் இப்படி தான் மேக் பண்ணணும். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இல்லை வந்து ப்ரோ எனக்கு வந்து வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.